நல்லவை கேட்போம் நமது சேனலில் கிருஷ்ணாவதாரம் பற்றி கேட்போம். கிருஷ்ணன் மதுராவில் காராகிரகத்தில், அதாவது சிறைச்சாலையில், வசுதேவர் தேவகிக்கு குழந்தையாக பிறந்தான். சாக்ஷாத் மகாவிஷ்ணுவாக அவதரித்தான். அதை கண்டு சந்தோஷப்பட்டதான வசுதேவரும் தேவகியும் இந்த அழகான சுந்தர ரூபத்தை கம்சனிடம் கொடுக்க வேண்டுமே என்று பயந்து, உபசம்ஹர ஸ்ரீமன் அப்படிங்கிறா தேவகி, உன்னுடைய இந்த அழகான சௌந்தரியமான 4 கைகளோடு கூடினதான இந்த உருவத்தை மறைத்துக்கொள் அப்படிங்கிறா. உடனே மறைச்சிக்கிறான். வசுதேவர் பயப்படுறார், கம்சங்கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு. நீ அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம், என்னை ஒரு கூடையில் எடுத்துன்னு போய் கோகுலத்தில் நந்தகோபருடைய கிரகத்தில் யசோதை ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பா, அவள் பக்கத்தில் என்னை விட்டுட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துடு. அது வரைக்கும் எல்லாருமே தூங்கின்னு இருக்குப்பா, யாருக்கும் தெரியாது, மழையும் பெய்ஞ்சுட்டே இருக்கும், நீ போயிட்டு வா அப்படிங்கிறார். இப்படி பகவானுடைய உத்தரவை கேட்டதான வசுதேவர் ஒரு கூடையில் கிருஷ்ணன் அப்படியே எழுந்தருளை பண்ணிக்கொண்டு தலைமையில் வச்சுண்டு கோகுலத்துக்கு போகிறார். அங்கே பிரசவ அறையில் யசோதை பிராட்டி ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கா. மயக்க நிலையில் இருக்கா, யாருக்கும் எதுவும் தெரியல, எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. ஒரு நேராக போய் அந்த குழந்தைய அங்கே விட்டார், கிருஷ்ணனை விட்டார். அந்த குழந்தைய எடுத்துட்டார், இங்கே வந்துட்டார், மதுராவுக்கு வந்துட்டார். இப்போ கிருஷ்ணன் அவதரித்த இடம் எது அப்படின்னு கேட்டால் கோகுலம். மதுரா கிடையாது, கோகுலம். இப்போ கோகுலத்தில் உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சது. வசுதேவர் இங்கே வந்த உடனே எல்லாரும் முழிச்சுட்டா. ஆஹா, குழந்தை பிறந்துடுத்து அப்படின்னு பார்த்தோன்னே எல்லாம் அழகா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அந்த கோகுலத்துக்கு எல்லாருக்கும் செய்தி சொல்லியாச்சு. எல்லாருக்கும் காதில் வாங்கிட்டா. அதை கேட்ட உடனே சந்தோஷம் தாங்க முடியல எல்லாருக்கும். எல்லாரும் ஆயர்கள், கோபர்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் எல்லாரும் ஓடுவார், விழுவார், உகந்தாளிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்காத்துல குழந்தை பிறந்திருக்கு, கிருஷ்ணன் பிறந்திருக்கான்னு அத்தனை பேரும் யசோதைக்கு பிறந்த குழந்தையை தன் மகனாக தன் வீட்டில் பிறந்ததாக எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இப்படி கிருஷ்ணனுடைய அவதாரமானது கோகுலத்தில் ரொம்ப விமர்சையாக அன்னிலேருந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. அவ்வளோ சந்தோஷம் கோகுலத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை ஜனங்களுக்கும். எல்லாம் ஆடிப்பாடி மழிந்துருக்கா. இங்கே மதுராவில் இந்த குழந்தையை எடுத்துன்னு வந்ததான வசுதேவர் காராகிரகத்துக்குள்ளே வந்த உடனேவே மழையை நின்றுது, குழந்தை அழ ஆரம்பிச்சது, எல்லாரும் முழிச்சுட்டா. உடனே கம்சங்கிட்ட போய் சொல்கிறா. கம்சன் ஓடி வந்து இந்த குழந்தையை எடுத்து மேலே போடும்போது அதை கொல்லணும்னு தூக்கி மேலே எறிகிறான். அதுக்குள்ளே அதை அப்படியே நின்றுண்டு, முட்டாள் கம்சனே, உன்னை கொல்லக்கூடியதான குழந்தை கோகுலத்தில் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு போய்டுறது. மாயை. இப்போ இங்கே மதுரா நகரம் காராகிரகம் சிறைச்சாலையில் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினதான இடம் அது. கிருஷ்ண ஜென்ம பூமி. இப்போ ஒரே ஒரு சந்தேகம், அந்த பூமியானது இப்போ இருக்கா இல்லையா, அந்த கிருஷ்ண ஜென்ம பூமி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் அது இருக்கு. ஆனால் கம்சனால் அந்த சமயத்தில் அப்போ இருந்த அந்த கட்டடம், அந்த இடம், அதெல்லாம் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பூமியானது அப்படியே இருக்கு, அது அழியலை, கிருஷ்ண ஜென்ம பூமி. இந்த கிருஷ்ணனை தான் எல்லாரும் இங்கே கொண்டாடின்னு இருக்காளே, அந்த கிருஷ்ணனை தானும் கொண்டாடணும்னு ஆண்டாள் கூட ஆசைப்படுறார். நாட்டை படையென்ற அயன் முதலா தந்த நரன் மாமலரந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே, காட்டை நாடி தேனுகனும் களிரும் உள்ளும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. எதுக்காக இந்த பாசுரம்
சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினதான அந்த கட்டிடங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாலும், அவன் அவதாரம் பண்ணினதான அந்த பூமியானது அப்படியே இருக்கு. அவன் பிருந்தாவனத்தில் விளையாடினான், அந்த இடமெல்லாம் இருக்கு. கோகுலத்திலேருந்து வந்தது தான் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனம் அங்கேருந்து வந்தது தான். அங்கே நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறா ஆண்டாள் நாச்சியார். இப்போ உலகங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணுறது யார் அப்படின்னா பகவான் தான். படைத்து காத்து அழித்து எல்லாத்தையும் பண்ணுறான். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சுன்னு இருக்கான், ஒவ்வொருத்தரை வச்சுன்னு இருக்கான். நாமெல்லாம் ஒரு காரியம் பண்ணனா 4 பேரை வச்சுன்னு நீ இந்த காரியத்தை பண்ணி, நீ இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதனால் உலகத்தெல்லாம் படைக்கக்கூடியதான காரியத்தை நீ யோனிகளை படை என்று அப்படின்னு பிரம்மாவனுடைய தலையில் வைக்கிறான் பகவான். சதுர்முக பிரம்மாவை நியமிக்கிறான், நீ இந்த சிருஷ்டி காரியங்களெல்லாம் பண்ணு அப்படிங்கிறான். அந்த பண்ணினதான படைத்ததான உலகங்களெல்லாம் காக்கிறான், பாதுகாக்கிறான் பகவான் கிருஷ்ணன் மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் அதை அழிக்கிறான். எப்படி அழிக்கிறான்னா, தானே ருத்ரனாக இருந்து ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்துட்டு ருத்ரன் நியமிச்சு நீ அழி அப்படிங்கிறதான சொல்லி தானே இருந்துன்னு பண்ணுறான். பிரம்மாவனுடைய ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக இருந்துட்டு படைக்கிறான், தானாகவே இருந்து காக்கிறான். ருத்ரனுடைய ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக புகுந்து எல்லாத்தையும் அழிக்கிறான். இதை தான் இங்கே ஆண்டாள் அழகாக சொல்கிறா. விளையாட்டாக ஒரு வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேங்கிறார். கிருஷ்ணன் விளையாட்டா பண்ணக்கூடியது. விமலனானவன் இந்த பிருந்தாவனத்தில் என்ன பண்ணா, காடு மேடு பள்ளம் எல்லாம் இருக்கு, கல் முள்ளு எல்லாம் இருக்கு. அதில் ரொம்ப நடந்துட்டு போகிறான், இப்படி சந்தோஷமாக ஆடி பாடிட்டு போகிறான். இதெல்லாம் குத்துமே காலில் அப்படின்னு கேட்டால் அது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கு. மாடு மேய்ச்சிண்டு போகிறான். இப்படி மாடு மேய்ச்சிண்டு போகிறவனை நீங்கள் பார்த்தேலான்னு தான் கேட்குறான். இப்போ உலகங்களை எல்லாம் படைக்கிறது, அதை காக்கிறது, அழிக்கிறது அப்படிங்கிறது பகவானுக்கு ஒரு விளையாட்டு. லோகவத்து லீலா கைவல்யம் அப்படிங்கிற அந்த மாதிரி அவன் அவதரித்தது எதுக்கு அப்படின்னா, என்னத்தெல்லாம் எதெல்லாம் படைச்சானோ அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் ஒரு அர்த்தம் ஏற்படுறது. அதனால் அழியிறது எல்லாமே அழியக்கூடியது. படைச்சது எல்லாமே அழியறதுக்கு தான் தெரியுது. எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கு, காப்பாற்றுற அப்புறம் அழியிறது, அழிச்சுடுறான் அவனே. இதில் கிருஷ்ண ஜென்மபூமி, ராம ஜென்மபூமி இப்படின்னு அவனுடைய அவதாரங்கள் பிரசித்தமாக எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லாமே அந்த ஜென்ம பூமிங்கிறது அது அப்படியே இருக்கு. மற்றதெல்லாம் அழிஞ்சு போயிடுது. இப்படி அழிக்கிறதுங்கிறது அவனுடைய விளையாட்டு தான், காக்கிறதுங்கிறது அவனுடைய விளையாட்டு தான், படைக்கிறதுங்கிறது அவனுடைய விளையாட்டு தான். ஆனால் பகவானுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அது ஜீவாத்மாக்களுக்கு தான், மக்களுக்கு தான் அது. அப்படி இருந்த பகவான் கூட அர்ச்சாவதாரத்தில் அர்ச்சாமூர்த்தியா ராமமூர்த்தி, ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீரங்கநாதர், திவ்யக்ஷேத்திரம், ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், இந்த மூர்த்திகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. விபவாவதாரத்தில் அவன் பல லீலைகளை பண்ணியிருந்தாலும் அர்ச்சாவதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். பகவானுக்கு சுகதுக்கம் இல்லையே அப்படின்னா ரொம்ப துக்கப்பட்டிருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அர்ச்சாமூர்த்திகளில். இந்த அவதார ஸ்தலங்களில் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா, இந்த மூர்த்திகளை விக்கிரகங்களை ரொம்ப பாதுகாத்திருக்கா அந்த காலங்களில். அதாவது முகலாயர்கள் படையெடுப்பு அப்போ எல்லா இடத்துலையும் படையெடுத்து சூறையாடினான். எல்லா கட்டடங்களையும் கோவில்களையும் இடித்து தகர்த்தா. விக்கிரகங்கள்லாம் திருடின்னு போனான், உடைச்சி போட்டா சிலைகளெல்லாம். இப்படி கிருஷ்ண ஜென்ம பூமிங்கிறது பல முறை அழிக்கப்பட்டிருக்கு. இடிக்கப்பட்டு கோயில்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. யவனர்கள் தான் முதல்ல நிர்மூலமாக்கினது, ரொம்ப முயற்சி பண்ணி அழிச்சா. இந்த பிரஜபூமிங்கிறது கோகுலத்திலேருந்து நேரடியாக வந்ததுனால இதை மொத்தமாக அவளால் அழிக்க முடியல, பிரஜபூமி அழிக்க முடியல. கிருஷ்ணன் அவதாரத்தை முடிச்சுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளே போதுதான் துவாபர யுகத்தில் முடிவில் தான் இந்த பிரஜபூமியும் கிருஷ்ண ஜென்ம பூமியும் அவனே அழிச்சுட்டான். அழிஞ்சிடுத்தப்போ எல்லாம் அழிஞ்சு போயிடுது, கிருஷ்ணனோடய எல்லாம் போயிடுது.
கலியுகத்தை ஆரம்பத்தில் தான் கர்காச்சாரியர் அப்படிங்கிற அவருடைய உத்தரவுனால அவர் கிருஷ்ணனுடைய பேரன், அதாவது அனிருத்தனுடைய புத்திரன் வஜ்ரநாபன் அப்படிங்கிறவனால விரஜபூமியும் கிருஷ்ண ஜென்மபூமியும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது, புதுசாக நிர்மாணம் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து அதையும் அழிச்சுட்டா. அதுக்கப்புறம் வஜ்ரநாபனுடைய அவன் பண்ணினதான சிலைகள்லாம் இருந்தது, ராதா மதன் மோகன் அப்படிங்கிறதான சிலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்துன்னு வந்தால் அதுக்கப்புறம் சந்திரகுப்த விக்ரமாதித்தன் காலத்தில் தான் மறுபடியும் பிரம்மாண்டமாக இந்த கிருஷ்ண ஜென்ம பூமி கிருஷ்ண கோவில்லாம் கட்டப்பட்டது, உற்சவங்கள்லாம் நடத்தப்பட்டது. அப்புறம் வடதேச யாத்திரை போனதான சிவன் நாதமுனிகள் சில உற்சவங்களெல்லாம் நடத்தி கைங்கரியங்களெல்லாம் பண்ணி அந்த கோயில்கள்லாம் புதுப்பித்து எல்லாம் பண்ணினார். மற்றவை நாளை கேட்போம்.